ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் மினிமம் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஒரு சில பேர் வந்து, அக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் எப்படிக்கா இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க, டெய்லி எப்படி தைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் டெய்லியுமே வந்து 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்க கூட 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்கும்போது, நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நேத்து மட்டுமே நமக்கு எத்தன ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா, பிஸிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ரம்ஜானுக்கு ப்ளவுஸ் வந்திருக்கு. பட் வந்து ரொம்ப வந்து ப்ளவுஸ் தைக்கவே முடியாத அளவுக்கு வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா நேத்து வந்து ஒரு 7 ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருந்துச்சு. 7 ப்ளவுஸ நான் எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, காலையில வந்து ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிற மாரியும், ஈவினிங் மேல ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிற மாரியும் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து உங்க முன்னாடி ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்குல்ல, அந்த ப்ளவுஸ் வந்து நைட்டு நான் தச்சது. அதாவது லாஸ்ட்டா அந்த ப்ளவுஸ் தச்சது. ஏன் அப்படின்னா, அது டிசைனர் ப்ளவுஸ். மத்த எல்லாமே நார்மலா தைக்கிறது. அதனால லைனிங் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா தச்சுட்டேன். இது தைக்கிறதுக்கு எப்படியுமே ஒரு 1 ஹவருக்கு மேல ஆகும் அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். அதனால இத லாஸ்ட் தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு 7 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கும்போது, நானுமே வந்து டைம் வந்து கரெக்ட்டா செட்டில் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ப்ளவுஸ நான் இத்தன மணிக்கு தைக்கணும் அப்படிங்கிற மாரி. அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு என்னால ஒரு ப்ளவுஸே தைக்க முடியலக்கா. ஒரு ப்ளவுஸ் தைக்கவே எனக்கு 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நீங்க வீட்டு வேலையும் பார்த்துட்டே நீங்க தைக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. மிஷின்ல உட்காந்துட்டீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதே மாரி பேக் தைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? ஃப்ரண்ட், பேக்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இதெல்லாம் வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்டின்னா, "அக்கா நீங்க வந்து அடிச்சு திருப்புறீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. மத்தபடிக்கு கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது" அப்டிங்கிறவங்க, அப்பவுமே எவ்ளோ நேரம் வந்து டிஃபரண்ட் வரும் அப்டின்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் வந்து அடிச்சு திருப்புறேன் அப்டின்னா, ஒரு 40 நிமிஷம் ஆகும். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறோம் அப்டின்னா. மத்தபடிக்கு ரொம்ப பெரிய டிஃபரெண்ட்லாம் இருக்காது. அதே மாரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுக்கா, ஒரு 2 வருஷமா தைக்கிறேன், 3 வருஷமா தைக்கிறேங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே தைக்கிறதுக்கு பழகலாம். நான் எதுக்கு அப்டி சொல்றேன் அப்டின்னா, சீக்கிரம் தச்சா தான் கூட 2 ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்க முடியும். இப்ப நேத்து மட்டுமே நான் 7 ப்ளவுஸ் தச்சதுனால 6 ப்ளவுஸ்க்கு கிட்டத்தட்ட ரூ. 200 ஒரு ப்ளவுஸ்க்கு அப்டின்னு வாங்கி, 6 ப்ளவுஸ்க்கு ரூ. 1200 வாங்கியிருக்கேன். அது போக இப்ப வந்து நான் தச்சுட்டு இருக்க ப்ளவுஸ்க்கு ரூ. 350 வாங்குனேன். அப்ப வந்து எனக்கு அமௌண்ட் மட்டும் ஒரு நாளைக்கு ரூ. 1350 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளால வீட்ல இருந்தே இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்டின்னா, நம்ம தான் அதுக்கு தக்கன தேவையான டைம் வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, "அக்கா எனக்கு ரொம்ப வேல இருக்கு. வீட்ல வந்து கொஞ்சம் ஃபேமிலி பெருசு. நான் ஒரு 11 மணி வரைக்கி எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாயிரும்." அப்டின்னா கூட ஒரு 12 மணிக்கு உட்காருங்க. ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேல செஞ்சு முடிச்ச உடனே நம்மட்ட உடம்பு வந்து டயர்ட் ஆயிரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 1 மணிக்குள்ள ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கலாம். 1/2 மணி நேரம்னா. இல்லக்கா நான் 1 ஹவருக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்டின்னா, 1 ப்ளவுஸ் தைக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 4 மணி வரைக்கும் தைக்க முடியும். அந்த 2 மணி நேரத்துல வந்து நம்மளால 2 ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்ப 3 ப்ளவுஸ் வந்து நம்ம பகல்லேயே முடிச்சுட்டோம். அதாவது 4 மணிக்குள்ளயே நம்ம முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் நான் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கணும் அப்டின்னா, 6 மணிக்கு மேல தான் தைக்க முடியும். ஏன் அப்டின்னா, குழந்தைங்க வருவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஆஃபீஸே ஈவினிங்கோட முடிஞ்சிரும். வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணணும். இல்ல வந்து காஃபி எதுவும் போட்டு குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம டைம் வந்து அந்த 2 மணி நேரம் போயிரும். அப்புறம் 6 மணிக்கு உட்கார்ந்தா கூட, ஆ ஆம் 8 மணி இல்ல 9 மணிக்குள்ள உங்களால வந்து கண்டிப்பா ஒரு 3 ப்ளவுஸ் தச்சு முடிக்க முடியும். அப்போ நமக்கான டைம நம்ம தான் வந்து ரெடி பண்ணிக்கணுமே தவிர, நமக்கு வந்து யாரும் டைம் குடுத்து நீ தச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. அதனால உங்களோட டைம நீங்க தான் வந்து சேவ் பண்ணிக்கணும். நேத்து வந்து நான் இந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்கும்போது என் மணி எத்தன அப்டின்னா, ஒரு 10:30 மணி இருக்கும். ஏன் அப்டின்னா, நைட் டிஃபன் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில வந்து மொத்தம் 7 ப்ளவுஸ் இருந்திருக்கு. நான் 6 ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டேன் சீக்கிரமா. இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்ல வந்து கொஞ்சம் வேலை இருக்கு அப்டிங்கிறதுனால, நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பாத்திரம்லாம் கழுவி போட்டு, அதுக்கப்புறம் தான் மிஷின்ல உட்காந்தேன். நான் உட்காரும்போதே ஒரு 10 மணி இருக்கும். 10 மணி இல்ல, ஒரு 9:30 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு முடிக்கும்போது 10:30 தாண்டிருச்சு. அப்போ 1 ஹவருக்கு மேலவே அந்த ப்ளவுஸ் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா, நம்ம அவ்ளோ நேரம் தச்சிருக்கோமா, நம்ம உடம்புமே டயர்டா இருக்கும். அதனால கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, இத முடிச்சுட்டு படுத்துட்டேன் அப்டின்னா, காலையில அவங்க கஸ்டமருக்கு குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்டிங்கிற மாரி. அப்போ நம்ம தான் வந்து நம்மளோட டைம வந்து கரெக்ட்டா ஷெட்யூல் பண்ணணும். ஒரு நாளைக்கு தையல் தொழில்ல இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுங்கிற எந்த இதுவும் கிடையாது. நெறையவே சம்பாதிக்க முடியும். நம்ம அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, அதுக்கு தக்கன நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும்.
இன்னும் ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்டின்னா, ஒரு சில பேர் வந்து என்ன பண்றீங்க அப்டின்னா, நான் வந்து பகல் ஃபுல்லா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன்க்கா. ஈவினிங் அப்புறம் தான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்டின்னா, கண்டிப்பா உங்களால தைக்கவே முடியாது. ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சாலே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். ஏன் அப்டின்னா, பகல்ல நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சுட்டு, கொஞ்சம் கேப் விட்டு ஈவினிங் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கும்போது, ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். அதே இது 2 தான் தைக்க முடியும். ஈவினிங் தான் தைப்பேன் அப்டின்னா, கண்டிப்பா உங்களால 2க்கு மேல தைக்க முடியாது. அதே மாரி இந்த 7 ப்ளவுஸுமே நான் எப்ப குடுக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு தான் குடுக்க வேண்டியது இருக்கு. நான் நேத்தே முடிச்சு வச்சுட்டேன். அப்போ வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா, உடனே எடுத்து குடுக்க ஈஸியா இருக்கும் அப்டிங்கிற மாரி நான் வந்து முடிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கஸ்டமர் என்ன டேட்ல கேட்குறாங்களோ, அதுக்கு முந்தின நாள் முடிச்சு குடுக்குற மாரி தான் நீங்க பார்க்கணும். அப்பதான் அவங்க போட்டு பார்த்துட்டு எதுவும் ஆல்டர் இருக்கு அப்டின்னா, அத சரி பண்றதுக்கு அவங்களுக்கும் டைம் கிடைக்கும். இதுக்கிடையில எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, நீங்க ஃபோன் பார்ப்பீங்களாக்கா? ஃபோன் வந்து நோண்ட மாட்டீங்களா? உங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு டைம் இருக்குமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சில நாள் அதாவது ரொம்ப டைட்டா இருக்கு. இப்ப நேத்துலாம் வந்து 7 ப்ளவுஸ் தைக்கும்போது உடம்பு டயர்ட் ஆயிட்டு. அதனால நான் வந்து அப்படியே போய் தூங்க போயிட்டேன். நேத்து கட் பண்ண கூட இல்ல. ஏன்னா டைம் ஆயிட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனக்கு உடம்புமே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இத்தன ப்ளவுஸ் தைச்சதுனால. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் தூங்கிட்டேன். ஆனா எது கட் பண்ணணுமோ அத மட்டும் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன். இப்ப காலையில எந்திரிச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி காலைல வேலைய முடிச்சுட்டு நான் கட் பண்ட்டேன். இதே இது நான் வந்து ஒரு வேள 4 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுட்டு தான் கண்டிப்பா வந்து தூங்க போயிருப்பேன். அப்போ வந்து நம்ம கையில தான் இருக்கு. என்னோட டைம நான் வந்து ரெடி பண்றது. இந்த மாரி ப்ளவுஸ் அதிகமா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து என்னென்ன தேவையோ அது சில டைம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கூட கேட்டுருக்கேன். ஒரு சில டைம் வந்து டிவி பார்த்துட்டே வந்து தைப்பேன். அதேமாரி என்னோட மூட பொறுத்து. நான் இன்னைக்கு தைக்கும்போது நான் என்ன ஃபோன் பாட்டு கேட்டே தைக்கிறேனா, இல்ல படம் பார்த்துட்டே தைக்கிறேனா அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு என்ன மூடோ அத பொறுத்து. ஆனா ஃபோன் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிடுவேன். ஏன் அப்டின்னா, எனக்கே தெரியும். ஒரு ஃபோன வந்து நான் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்கணும் அப்டிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன்னா, அது எப்டியும் வந்து 3/4 மணி நேரம் இல்ல 1 ஹவர் ஆயிருது. அதனால என் வேலைய முடிச்சுட்டு மொபைல் பார்ப்பேன். மத்தபடிக்கு மொபைல் பார்க்கறதுக்காக எனக்கு டைம் வந்து குடுக்க மாட்டேன். அது வந்து இப்ப தான் கொஞ்ச நாளா அதாவது ஒரு 2 வருஷமா தான் அந்த பழக்கம் வந்து வந்திருக்கு. மத்தபடிக்கு நான் வந்து ஃபோன் பார்க்குறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஹெட்ஃபோன்ல போட்டு நீங்க கேட்டுட்டே கூட தைக்கலாம். நம்ம வேல நடக்கா அப்டிங்கிறது தான் முக்கியம். இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்டின்னா, அக்கா நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு வேலைய பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்கு சலிக்கலையா? ஒரு சில பேருக்கு வந்து அதுவான்னு தோணுது. ஏன் சலிக்கணும் அப்டிங்கிறத நானும் கேட்குறேன். ஏன் அப்டின்னா, நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, இன்கம் வருது. எனக்கு இது என்னோட தேவைய அத பூர்த்தி பண்ணுது அப்டிங்கும்போது, நான் அதில எப்டி சலிப்பு காட்ட முடியும்? ஒரு வேள நான் வெளியில போய் வேலைக்கு போனேன் அப்டின்னா, காலைலேருந்து நைட் வரைக்கும் நான் இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த வேலையில எனக்கு எப்ப சௌரியமோ, எனக்கு எப்ப முடியுதோ அப்ப நான் தச்சுக்கிறேன். எப்போ வந்து முடியலையோ அப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன். இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. நெறைய பேர் வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க. நான் அன்னைக்கே ஒரு தையல் தொழில் படிச்சேன் இல்ல அப்டிம்பாங்க. ஏன்னா அது ஒரு வயசுல நம்ம படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா கத்துக்குவோம். கொஞ்சம் வயசு ஆகுதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் கத்துக்க தவிர, கத்துக்க முடியாது அப்டிங்கிறது என்னோட தாட்டும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து 40 வயசுக்கு மேலயுமே கத்துக்கிட்டு வேல பார்க்குறவங்கலாம் இருப்பாங்க. அதனால கத்துக்க முடியாதுங்கிறது இல்ல. நம்ம வந்து கத்துக்கலாமே! ஒரு வேளை இப்படி கஷ்டப்பட்டுருக்க வேணாம். வீட்லருந்து வெளில போயிட்டு நைட்டு வந்து திரும்பவும் நம்ம வீட்டு வேலைய பார்க்குற மாரி இருக்கு அப்படின்னு என்கிட்டயே சொல்றவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தொழில் தெரியும். அந்த தொழில் மூலியமா நமக்கு வருமானம் வருது. நல்ல ஆர்டர் வருது அப்படிங்கும்போது நம்ம தான் அத பயன்படுத்திக்கணும். எத்தன வருஷம் வந்து இதே மாரி ஆர்டர் வரும், இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியுங்கிறது நமக்கும் தெரியாது. அதனால கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கிட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணாம நம்ம தைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த தொழில்ல நெறைய சம்பாதிக்க முடியும். ஒரு சில பேருக்கு என்ன தோணும் அப்டின்னா, "அக்கா நான் நல்லா தைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியுது. ஆனா ஏதாவது ஒரு குறை சொல்ட்டே இருக்காங்க. அது சொல்லும்போது எனக்கு வெளியில எங்கேயாவது வேலைக்கு போயிரலான்னு தோணுது" அப்டின்னா, எப்பவுமே வந்து ஒரு நல்லது சொல்லும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, அதே மாரி ஒரு குறை சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு வேள நம்ம மேல மிஸ்டேக் இல்ல அப்டிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்டின்னா, அந்த கஸ்டமர அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஒரு 10 பேருக்கு தைக்கிறோம்னா, 8 பேருக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்கும். ஒரு 2 பேருக்கு தான் வந்து பிடிக்காம இருக்கும். அந்த 2 பேர உள்ள வச்சுட்டு நெகட்டிவ் ஆக்குறத விட, அந்த 2 பேரையும் நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்கன்னு சொல்ட்டு இந்த 8 பேருக்கு கரெக்ட்டா தைக்கிறத நீங்க வந்து பாருங்க. ஏன்னா, எல்லா கஸ்டமருக்கும் நம்ம தையல் பிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் நல்ல டெய்லர் இல்ல அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க நல்லபடியா தச்சு குடுங்க. அதுல அமௌண்ட்டும் சம்பாதிங்க. இப்ப வந்து ரொம்ப ரஷ்ஷும் கிடையாது. ரொம்ப வந்து அ நெறைய ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிற மாரியும் கிடையாது. இடையில வந்து நான் சொல்லியிருந்தேன் பெண்டிங் ப்ளவுஸ் வந்து 100 ப்ளவுஸ் தாண்டி இருக்கு அப்படிங்கிற மாரி. அந்த ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சு இப்போ ஒரு 30 ப்ளவுஸோ, 40 ப்ளவுஸோ தான் இருக்கிற மாரி இருக்கு. அதையுமே வந்து தைக்கணும். ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த ப்ளவுஸுமே நான் தைக்க வேண்டியது இருக்கு. இடையில இடையில அவசரமா வர்ற ஆர்டருமே இருக்கு. அதனால நான் அதையும் தச்சுட்டு இருக்கேன். முக்காவாசி வந்து எனக்கு டெய்லி ஒரு ப்ளவுஸாவது வந்து அர்ஜென்ட் ஆர்டர் அந்த மாரி வந்துருது. ஏன்னா அவாய்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா, நமக்கு அது ஒரு வருமானம் தான். சும்மா யாரும் தச்சு குடுக்க போறதில்ல. இப்ப நான் அவசரமா தைக்கிறேன்னா, ரூ. 200 வாங்குற இடத்துல ரூ. 250 வாங்குறேன். அப்படிங்கும்போது, எனக்கு அது வருமானம் தான். அதனால நான் வந்து தச்சு குடுக்குறேன். அதே மாரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து
வந்து கஸ்டமர்ட்ட நீங்க வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. யாருமே வந்து வேணும்னே வந்து இன்னைக்கு குடுத்துட்டு இன்னைக்கே வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சில அ ஒண்ணு வந்து பார்சல் ஏதாவது வரதுக்கு லேட் ஆயிருக்கும். இல்ல எடுக்கிற சூழ்நிலை இருந்திருக்காது. அமௌண்ட் இல்லாம எடுக்காம இருந்திருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். அந்த மாரி எது வேணாலும் இருக்கலாம். அதனால இப்படி அர்ஜென்ட்டா வரும்போது தச்சு குடுத்தா தான் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். நெறைய பேர் கேட்பீங்க, "எப்படிக்கா இவ்வளோ நாள் வந்து உங்க கஸ்டமர் எங்கேயுமே போகாம இருக்காங்கன்னா?" அதுக்கு ரீசன் இதுதான். நான் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நைட்டு ஒரு 10 மணிக்கு ப்ளவுஸ் குடுத்துட்டு, எனக்கு காலையில ஒரு 6 மணிக்கு தாங்கக்கா அப்படின்னு சொன்னாலும், நான் கண்டிப்பா தச்சு குடுப்பேன். 99% நான் சொல்றது வந்து, உடம்பு சரியில்ல, இல்ல ஊர்ல இல்ல அப்படிங்கிறத தாண்டி, மத்தபடிக்கு நான் மேக்ஸிமம் வந்து தச்சு குடுத்துருவேன். ஏன் அப்படின்னா, அது அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. எல்லா டைமும் அந்த கஸ்டமர் அப்படிதான் குடுப்பாங்களான்னா, இல்ல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை அப்படி குடுப்பாங்க. அத நான் புரிஞ்சுகிட்டு நானுமே தச்சு குடுத்துருவேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணவும் அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, "அக்கா நீங்க புரியுது எனக்கு. நீங்க நைட் கொஞ்சம் விடிய தைக்கிறதுக்காக முழிச்சிருக்கணும். அதனால நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணனாலும் சொல்லிருங்க. நான் தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க கஸ்டமருக்கு மட்டும் தான் நான் பண்ணி குடுப்பேன். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, எந்த கஸ்டமர் அவங்க ஒரு சில பேர் வந்து புதுசா வர்றவங்களே என்ன நெனைப்பாங்கன்னா, "என்னக்கா அர்ஜென்ட்டா தச்சா ரூ. 50 எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க" அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், "எத்தன டெய்லர்ஸ நீங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோ பேரும் இல்ல தைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க சரி வந்து கேட்டுட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்காக தான் மெனக்கெட்டு கூட 1 மணி நேரம் உட்காந்து தைக்க போறேன். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவேன். அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பே பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. ஒரு சில பேருக்கு இது தப்பா கூட தெரியலாம். எனக்கு வந்து இது கரெக்ட்டு தான். ஏன்னா, நான் ஒரு ஒரு ப்ளவுஸ தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸ்க்கு பதிலா இன்னொரு ப்ளவுஸ தைக்க போறேன்னா, இன்னொரு கஸ்டமர்ட்ட நான் பதில் சொல்லணும். அதுக்கு வந்து அர்ஜென்ட்டா கேட்கும்போது நான் அமௌண்ட் வந்து பே பண்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து அப்படிதான் சொல்லி கஸ்டமர்ட்ட வாங்கிட்டுருக்கேன். நீங்களுமே வந்து அந்த மாரி கேட்டுருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து அநியாயமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கரெக்ட்டு. ஆனா, என்னோட உழைப்புக்கு நான் தான் வந்து இவ்வளோ ரூபா அப்படிங்கிறத சொல்லணும். அவங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு வேள 10 மணிக்கு குடுக்குறாங்க. நான் 10 மணிக்கு தூங்க போயிருப்பேன். அவங்க குடுத்ததுக்கப்புறம் நான் உட்காந்து கட் பண்ணி, தச்சு, காலைல நான் ஒரு 6 மணிக்கு குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட டைமும் வந்து அவங்களுக்கு குடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால எக்ஸ்ட்ரா பே பண்றத பத்தி எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு சில பேர் வீட்ல வந்து இப்டி உடனே குடுத்துட்டு உடனே வாங்குறத வந்து தப்பு சொல்லுவாங்க. "நீ ஏன் அப்டி பழகுற? அவங்க டெய்லி அதே பழக்கமா வச்சுக்கிடுவாங்க" அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து டெய்லியுமே அப்டி குடுக்குறதில்ல. என்னைக்கோ ஒரு நாள் சூழ்நிலைக்காக குடுப்பாங்களே தவிர, மத்தபடிக்கு மோஸ்ட்லி 2 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி நமக்கே தெரியும் ஒரு கஸ்டமர் இப்டி குடுப்பாங்க அப்டிங்கிறது. அதனால டெய்லி அத பழக்கமா வைக்கிறவங்களுக்கு பண்ணாதீங்க. ஒரு வேள என்னைக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கு பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நீங்க வாங்கி தச்சு குடுங்க. அதுல ஒரு ரூ. 250 கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா, நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதனால நான் அதுக்கு வந்து கண்டிப்பா தயாரா இருக்கணும். எப்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து பண தேவை இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு இடத்துல எனக்கும் தேவை இருக்கு. அதனால நான் வந்து அத பண்ணி குடுக்குறேன். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கையில இருக்க ப்ளவுஸா தச்சு குடுக்குற மாரி பாருங்க. எந்த கஸ்டமர்ட்டயுமே வந்து டிலே பண்ணாதீங்க. 1 மாசமா வீட்ல ப்ளவுஸ வச்சுக்கிறது, இல்ல 1 வாரமா வைக்கிறது, அவங்க கேட்குற வரைக்கும் குடுக்காம இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா தப்பு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்க கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டு வெளிய போயிருவாங்க. சூழ்நிலைக்காரமா நம்ம லேட்டா குடுக்குறது வேற. ஆனா, நம்ம அதையே வந்து பழக்கமா வைக்கிறோம் அப்டின்னா, அந்த கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்ட்ட போய் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து இப்படிதான் கஸ்டமர் லேட்டா தான் குடுப்பா, ஒழுங்கா குடுக்க மாட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ட்ட எப்படி வாங்கணும், எந்த டைம்ல குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் அமௌண்ட் வாங்காம எந்த கஸ்டமர்ட்டயும் பே பண்ணாம ப்ளவுஸ வந்து குடுக்காதீங்க. ஏன்னா, அவங்க கடையில போய் வாங்குனாலும் கண்டிப்பா பே பண்ணி தான் வாங்கணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் எப்பவுமே அவங்க வந்து ஒரு 4, 5 ப்ளவுஸ் தைப்பாங்கக்கா. மாசத்துல 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு தருவாங்க அப்டின்னா ஓகே. புதுசா எந்த கஸ்டமர்ட்டயும் நீங்க வந்து ம் கடன் குடுக்காதீங்க. அது நல்லதில்ல. ஏன்னா, அத வந்து பழக்கமா பழகிட்டாங்க அப்டின்னா, திரும்ப திரும்ப நம்ம அத பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம அமௌண்ட் கேட்கவும் சங்கடமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து ஆ கடன் குடுக்கறத தவிர்த்துருங்க. 5 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல நான் ஒரு 3 ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் குடுத்துட்டு 2 ப்ளவுஸ் பின்னாடி தரேன் அப்டின்னு சொன்னா ஓகே. மொத்த 5 ப்ளவுஸும் வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போனாங்க அப்டின்னா, நீங்க குடுக்காதீங்க. அமௌண்ட் வாங்கிட்டு எடுத்துட்டு போங்க அப்டிங்கிற மாரி சொல்லுங்க. ஏன்னா, கடையில போய் அவங்க தைக்கும்போது அவங்க அமௌண்ட் குடுக்காம குடுக்க மாட்டாங்க. அத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி தைக்கிறதுல கரெக்ட்டா இருக்கமோ, அதே மாரி அமௌண்ட் கஸ்டமர்ட்டேருந்து வாங்குறதுலயும் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க தச்ச காச தான் கேட்க போறீங்க. அதனால அமௌண்ட் வந்து கஸ்டமர்ட்ட கேட்கறதுக்கு தயக்கப்படாதீங்க. தைரியமா கேளுங்க. ப்ளவுஸ் முடிஞ்சுட்டான்னு கேட்கும்போதே, ஆமா முடிஞ்சுட்டு. இவ்வளோ அமௌண்ட்டுக்கா வாங்கி குடுத்துட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. அப்பனா மட்டும் தான் கஸ்டமருக்கு புரியும். நம்ம செய்ற தொழிலுக்கு வந்து நமக்கு அமௌண்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டிசைன் வந்து நீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு
ரொம்ப நன்றி. தேங்க் யூ.